கர்த்தராகிய தேவன் இந்த நாளில் நம்மோடு பேச விரும்புகிற ஒரு காரியம் இதுதான். வாசியங்கள் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனம். மனுஷருக்கு நேரிடுகிற சோதனையே அல்லாமல் வேறே சோதனை உங்களுக்கு நேரிடவில்லை. தேவன் உண்மையுள்ளவராய் இருக்கிறார். உங்கள் திராணிக்கு மேலாக நீங்கள் சோதிக்கப்படுகிறதற்கு அவர் இடங்கொடாமல் சோதனையை தாங்கத்தக்கதாக சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கையும் உண்டாக்குவார். தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குவார். யாக்கோபு 1வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிங்க. சோதனையை சகிக்கிற மனுஷன் பாக்கியவான், அவன் உத்தமன் என்று விளங்கின பின்பு கர்த்தர் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணின ஜீவ கிரீடத்தை பெறுவான். ஜீவ கிரீடத்தை பெறுவான். சோதனைகள் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில கட்டாயமா இருக்கிறது. சோதனை இல்லாமல் இல்லை. இயேசுவை குறித்து பார்க்கிற பொழுது மத்தேயு 4வது அதிகாரம், லூக்கா 4வது அதிகாரத்தில் பிசாசு இயேசுவை சோதித்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இந்த சோதனையை அனுமதித்தது யார்? இந்த சோதனை எப்படி வந்துச்சு? இயேசுவுக்கு சோதனை வந்துச்சு. யார் மூலமாக? சாத்தான் மூலமாக தான் சோதனை வந்துச்சு. ஆனால் வேதம் என்ன அழகாக எழுதியிருக்கிறது, அதை நாம் படிக்கும் பொழுது நாம் விளங்கி கொள்ள முடியும். லூக்கா 4வது அதிகாரம் 1-2 வாசிங்க. இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய் யோர்தானை விட்டு திரும்பி ஆவியானவராலே வனாந்திரத்திற்கு கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால் சோதிக்கப்பட்டார். இங்கே வேதம் சொல்லுகிறது, இயேசு சோதிக்கப்பட்டார். யாரினால் சோதிக்கப்பட்டார்? பிசாசினால் சோதிக்கப்பட்டார். ஆனால் இந்த சோதனையை அனுமதித்தது யார்? ஆவியானவர். ஆவியானவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால், தேவனை வனாந்திரத்துக்கு கொண்டு போனார். வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆவியானவர் வனாந்திரம் கொண்டு போகப்பட்டு 40 நாள் பிசாசினால். அப்போ தேவன், அப்போ இந்த வனாந்திரம் என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. இந்த வேத பகுதியில் நாம் பார்க்க போகிறது ஒரு வனாந்திரம் தான். இந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு மேலே இது ஏன் இந்த சோதனையை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், இஸ்ரவேல் மக்கள் அந்த வனாந்திரத்திலே சோதிக்கப்பட்ட பொழுது எப்படி நடந்து கொண்டார்கள், என்ன செய்தார்கள், கடைசியில் அவர்கள் எதை அடைந்தார்கள் என்பதை நாம் அறிந்து கொள்வோமானால், நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகளிலே நாம் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நாம் அறிந்திருப்போம். இந்த இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் எல்லாருடைய வாழ்க்கையிலும் நமக்கு இரட்சகராய் வந்த இயேசு கிறிஸ்து அவர் சோதிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது. அதனால தான் வேதம் எபிரேயர் புஸ்தகம் எப்படியாய் அழகாய் சொல்லுகிறது. வாசியுங்கள். எபிரேயர் 2வது அதிகாரம் 18வது வசனம். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். கரெக்டாக படிக்கணும். ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினால், அவர் சோதிக்கப்பட்டார். அந்த சோதனையினாலே அவர் பாடுபட்டார். ஆகவே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு, யாரெல்லாம் சோதனைக்கு உட்படுத்தப்படும் அவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் பராக்கிரமம் உள்ளவராய் இருக்கிறார். அவரால் நமக்கு உதவி செய்ய முடியும். அப்போ ஒரு தேவ பிள்ளையுடைய வாழ்க்கையில் சோதனைகள் என்பது ஒரு பகுதி என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த சோதனையை நாம் ஜெயிக்க வேண்டும். ஏன்? அந்த சோதனையை ஜெயிக்கிற பொழுதுதான் நாம் ஜீவ கிரீடத்தை நாம் பெற முடியும். ஜீவ கிரீடத்தை நாம் பெறுவதற்கு நாம் கடந்து போக வேண்டியது எதுவாக இருக்கிறது அப்படின்னு சொன்னால், வனாந்தரமாக இருக்கிறது. அந்த வனாந்தரத்தில் நாம் சந்திக்கக்கூடிய சோதனைகள். இஸ்ரவேல் மக்களை கர்த்தர் அழைத்து கொண்டு வந்ததை அந்த வேத பகுதி மிக அழகாய் சொல்லுகிறது. வாசியங்கள் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் வசனம் 1-4 வரைக்கும். இப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்றிருக்கிறேன் என்றால், நம்முடைய பிதாக்கள் எல்லாரும் மேகத்துக்கு கீழாய் இருந்தார்கள். எல்லாரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லாரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பண்ணப்பட்டார்கள். எல்லாரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். எல்லாரும் ஒரே ஞானபானத்தை குடித்தார்கள். எப்படியெனில் அவர்களோட கூட சென்ற ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. இங்கே வேதம் சொல்லுகிறது, நீங்கள் எதை அறிய வேண்டும் என்று கொரிந்து சபைக்கு எழுதுகிறார். கொரிந்து ஒரு வளர்ச்சி அடைந்த ஒரு சபைதான். கொரிந்து சபை தேவனுடைய வரங்கள் வல்லமைகளை ஒரு பெற்ற சபைதான். மிகப்பெரிய ஊழியர்கள், அந்த நாட்களிலே மிக பிரபலமான மிகப்பெரிய ஊழியர்கள் என்று அறியப்பட்ட குறிப்பாக பவுல், அப்பல்லோ போன்றவர்கள் வந்து ஊழியம் செய்த சபை. எருசலேமில் வந்த எழுப்புதலிலே, பேதுருவின் மூலமாய் வந்த எழுப்புதலிலே சந்திக்கப்பட்ட ஜனங்கள் அங்கம் வகித்த ஒரு திருச்சபை. ஆகவே மிகப்பெரிய ஊழியர்கள் மூலமான
ஒரு அசைவையும் ஒரு ஒரு தாக்கத்தையும் சந்தித்த ஒரு திருச்சபை தான். ஆனால் அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சில குறைபாடுகளை, அந்த திருச்சபையில் இருக்கக்கூடிய சில தவறுகளையும், தேவனுக்கு பிரியமற்ற காரியங்களையும் சுட்டிக்காட்டி அதிலிருந்து அவர்கள் வெளியில் வர வேண்டும் என்று எச்சரிக்கப்படும்படியாக எழுதப்பட்டதுதான் இந்த கொரிந்தியர் நிருபம். ஆகவே அவர் இஸ்ரவேல் மக்களை அவர் மேற்கோள் காண்பிக்கிறார். அப்பொழுது அவர் சொல்லுகிறார், நீங்கள் எதை அறிய வேண்டும் என்றால், உங்களுடைய பெரிய ரட்சிப்பை நீங்கள் பெற்றிருக்கிறீர்களே, நீங்கள் இன்னொரு காரியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இதோ நம்முடைய முன்னோர்களாகிய இந்த யூதர்கள் என்ன செய்தார்கள்? எகிப்திலிருந்து அவர்கள் கொண்டு வரப்பட்டார்கள். அப்பொழுது அவர்கள் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள். இது எதைன்னா, தேவனோடு அவர்கள் இணைக்கப்பட்டிருந்தார்கள், தேவனோடு ஒன்றாக இருந்தார்கள். பகலிலே மேக ஸ்தம்பத்திலும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்திலும் கர்த்தர் அவர்களோடு இருந்தார். அவர்கள் மேகத்துக்கு கீழாக அவரோடு இணைக்கப்பட்டிருந்தார்கள். அந்த மேகம் என்ன செய்ததுன்னு சொன்னால், அவர்களை எகிப்தியர்களையும் வேறாய் பிரித்தது. அவர்கள் அவர்களை பிடிக்க முடியவில்லை. அப்போ தேவன் அவர்களை அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியே கொண்டு வந்ததை அது காண்பிக்கிறது. அடுத்ததாக சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இந்த சமுத்திரம் என்ன செய்கிறது? இந்த எகிப்திலிருந்து அவர்களை பிரித்து கொண்டு வந்தது. எகிப்தின் அடிமைத்தன முடிவுக்கு கொண்டு வந்து எகிப்திலிருந்து அவர்கள் தேவனால் வேறு பிரிக்கப்பட்டார்கள். இதான் நம்முடைய ரட்சிப்பை குறைக்கிறது. இன்றைக்கு அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்து போயிருந்தோம், அதுதான் எகிப்தாய் காணப்படுகிறது. அதிலிருந்து நாம் என்ன செய்தோம்? கிறிஸ்துவினாலே நாம் உயிர்ப்பிக்கப்பட்டோம். நாம் மறுபடியும் என்ன செய்தோம்? நாம் பிழைத்து கொண்டோம். இன்றைக்கு நாம் அந்த ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுது. அப்போ சமுத்திரத்தின் வழியாய் நடந்து வந்தார்கள். எல்லோரும் மோசேக்குள்ளாக மேகத்தினாலும் சமுத்திரத்தினாலும் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அப்ப இதெல்லாம் கடந்து வந்த பொழுது இந்த அடிமைத்தனமெல்லாம் முடிந்து பாவங்களெல்லாம் அறிக்கையிட்டு நாம் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டோம். ஜலத்தினாலும் ஆவியினாலும் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொள்கிறோம். பூமியில இருக்கக்கூடிய சமுத்திரத்தை குறிக்கும் பொழுது அது ஜலத்தை குறிக்கிறது. மேகம் என்பது ஆவியானுடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. ஜலத்தினாலும் ஆவியினாலும் நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டு நாம் தேவனுடைய ஞானஸ்நானத்தை நாம் பெற்றுக்கொண்டவர்களாக, தேவனோடு இணைக்கப்பட்டவர்களாய் நாம் மாறினோம். எல்லோரும் ஒரே ஞான போஜனத்தை புசித்தார்கள். அவர்களுக்கு கர்த்தர் மன்னாவை வர்ஷிக்க பண்ணியிருந்தார். அந்த பரலோகத்தின் அப்பத்தை கர்த்தர் அவர்களுக்கு கொடுத்தார். எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள். ஆவியானவருடைய பலத்த அபிஷேகத்தை அவர்கள் பெற்றவர்களாக, ஆவியானுடைய அபிஷேகத்தை பெற்றவர்களை நீ விசுவாசிக்க உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்று கர்த்தர் சொன்ன வண்ணமாக அவர்கள் ஞான பானத்தை குடித்தார்கள். அந்த ஞான கண்மலையின் தண்ணீரை குடித்தார்கள். அந்த கண்மலை கிறிஸ்துவே. புதிய ஏற்பாட்டில் அந்த கண்மலை கிறிஸ்துவே என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது ஆனால் வேதம் சொல்வது எல்லோரும் அழைக்கப்பட்டார்கள். எல்லாரும் கொண்டு வரப்பட்டார்கள். எல்லோருக்கும் கர்த்தர் கர்த்தர் பரலோகத்தின் அப்பத்தை கொடுத்தார். எல்லோருக்கும் ஞான கண்மலையின் தண்ணீரை அவர்களுக்கு கொடுத்தார். மேகத்தின் மேலும் சமுத்திரத்தின் வழியாக கடந்து வந்தார்கள். அவர்கள் அப்படியாய் ஞானஸ்நானத்துக்கு அடையாளமாக அது காண்பிக்கப்படுகிறது. எல்லா விதத்திலும் அவர்கள் தேவனோடு இணைக்கப்பட்டு விட்டார்கள். ஆனாலும் கூட வேதம் சொல்ல, அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. எல்லாரும் வந்தார்கள், எல்லாரும் பெற்றார்கள், எல்லாரும் அனுபவித்தார்கள், எல்லாரும் தேவனுடைய வல்லமையை பார்த்தார்கள், எல்லாரும் தேவனுடைய மகிமையை பார்த்தார்கள். வேதம் சொல்லுகிறது, தேவன் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு நாம் எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்பதை நாம நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு அநேகர் அழைக்கப்பட்டவர்கள், அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களோ சிலர் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நான் அழைக்கப்பட்டிருக்கிற நான், இன்றைக்கி தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிற நான் தெரிந்து கொள்ளப்பட்டவனாய் நான் காணப்படுகிறேனா? 10 கன்னிகைகளும் அழைக்கப்பட்டவர்கள் தான். 5 பேர் அல்லவா மணவாளனை சந்திக்க ஆயத்தமாய் இருந்தார்கள். அவர்கள் அல்லவா தெரிந்து கொள்ளப்பட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளை, இவர்கள் ஏன் கர்த்தர் சொல்றாரு, தேவன் அவர்களிடத்தில் பிரியமா இல்லை, வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டார்கள். அவருடைய சவங்கள் வனாந்தரத்திலே விழுந்து போயிற்று என்று ஒரு வசனம் சொல்லுகிறது. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கு நாம் இந்த பூமியில் இந்த சோதனையின் நாட்களில் நமக்கு நெருக்கங்கள் உண்டு. எல்லாருடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, காரியங்கள் எல்லாம் நடந்து கொண்டு இருக்கிற பொழுது, நாம் எதிர்பார்த்த வண்ணமாய் காரியங்கள் நடக்காத பொழுது நாம் என்ன செய்கிறோம்? ஏனெனில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பண்ணின வாக்குத்தத்தமானது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். ஆனால் செங்கடலை கடந்தவுடனே அவர்கள் கால் வைத்ததோ வனாந்திரம். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அநேக வாக்குத்தத்தங்களை நான் பெற்றேன். தேவன் எனக்கு ஏராளமான வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். ஏன் இப்படியாய் காரியங்கள் சம்பவித்துக் கொண்டிருக்கிறது? ஏன் என் காரியங்கள் இப்படி நடந்து கொண்டிருக்கிறது? கர்த்தர் ஏன் இதை அனுமதிக்கிறார்? உபாகமம் 8வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசியுங்கள். உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும்
தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷம் அளவும் வனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. கர்த்தர் சொல்றார், உன்னை சிறுமைப்படுத்தும்படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கைக்கொள்வாயோ கைக்கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கும் உன்னை இந்த 40 வருஷமளவும் வனாந்திரத்தில் நடத்தி வந்த எல்லா வழியையும் நினைப்பாயாக. நம்ம இருதயத்தில் இருக்கிறது என்னான்னு கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் நடத்தலை. நம்ம இருதயத்தில் இருக்கிறது அவருக்கு நம்ம நினைக்கிறதுக்கு முன்னாடியே தெரியும். இங்கே கர்த்தர் சொல்றார், உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும்படிக்கு. நீ இன்னும் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள இருக்கிற, நீ இன்னும் எந்த அளவுக்கு தேவனுக்குள்ள வாழ்ற அப்படின்னு உனக்கு தெரியணுங்கிறதுக்காகத்தான் உன்னை இந்த பாதையில நடத்தி வந்தேன்னு சொல்லி இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஏன் சில நெருக்கத்தின் பாதைகளிலே, சில கண்ணீரின் பாதைகளிலே நம்மை நடத்துகிறோம் என்று சொன்னால் நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? அழிந்து போகிற பொன் அக்னினாலே சோதிக்கப்படும், அதை பார்க்கிலும் அதிக விலையேற பெற்றதாக இருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்படும் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படுகிற பொழுது, இதோ இந்த நாளில் இந்த சோதனையின் பாதையில் நான் எப்படி கர்த்தருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறேனோ இல்லையோ என்று கர்த்தர் சோதித்து பார்க்கிறார். இந்த சோதனையை அனுமதிக்கிறார். இயேசுடைய வாழ்க்கையில் அந்த சோதனைகள் வந்த பொழுது அவர் அந்த சோதனைகளை ஜெயித்தார். அவர் அந்த சோதனை நிமித்தம் வந்த பாடுகளை சகித்தார். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்தார். அவர் பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டார். அதனால் அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அந்த பாடுகளிலே அவர் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தினார். அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதனால சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அப்போ இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நாம் தேவனால் நேசிக்கப்பட்டவர்களாய் காணப்பட வேண்டும். தானியேல் ஜெபித்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது ஒரு தூதன் இறங்கி வந்து சொல்லுகிறான், பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கட்டளை உனக்கு பிறந்தது. என்ன காரியம்? அவன் ஜெபிக்க தொடங்கின பொழுதே பரலோகத்திலே அதுக்கான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது. ஏன்? அவன் தேவனுக்கு பிரியமானவன். அவன் தேவனுக்கு பிரியமானவன். இன்றைக்கு தேவனுக்கு நாம் பிரியமானவர்களாய் நாம் காணப்படுகிறோமா? பிரியமானவனே, உன் ஆத்மா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்கும்படி வேண்டுகிறேன் என்று நாம் அந்த வார்த்தையை பிடித்து கொள்கிறோமே. யார் பிரியமானவர்கள்? அவருடைய கட்டளைகளின் மீது நடந்து அவருடைய வார்த்தையை கை கொள்ளுகிறவர்கள். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில் அந்த வனாந்தரத்தில் ஏன் விழுந்து போனார்கள்? ஏன் அவர்கள் தேவன் வாக்கு பண்ணின அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க முடியவில்லை? வேதம் சொல்லுகிறது. வாசியங்கள் அந்த 1 கொரிந்தியர் 10வது அதிகாரத்தின் 5-6 வாசியங்கள். அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களிடத்தில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை. ஆதலால் வனாந்தரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள். அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு சிற்றாந்தங்களாய் இருக்கிறது. வேதம் சொல்லுகிறது, அவங்க என்ன செஞ்சாங்களாம்? பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். அதனால தான் யாக்கோபு புஸ்தகத்தில் ஒரு வார்த்தை இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது. பல நேரங்களில் நம்முடைய ஜெபங்கள் பதிலளிக்கப்படாமல் போவதற்கும் இது ஒரு காரணமாக. யாக்கோபு 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டுமென்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். நீங்கள் விண்ணப்பம் பண்ணீங்க, நீங்கள் ஜெபிக்கிறீங்க, ஆனால் ஏன் பெறலைன்னா உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று. ஸோ இங்கே வேதம் சொல்றது என்ன இச்சையாம்? பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். என்னாகமம் 11வது அதிகாரம் வசனம் 4-8 வரைக்கும் வாசி. பின்பு அவர்களுக்குள் இருந்த பல ஜாதியான அந்நிய ஜனங்கள் மிகுந்த இச்சையுள்ளவர்களானார்கள். இஸ்ரவேல் புத்திரரும் திரும்ப அழுது, நமக்கு இறைச்சியை புசிக்க கொடுப்பவர் யார்? நாம் எகிப்திலே கிரயமில்லாமல் சாப்பிட்ட மச்சங்களையும் வெள்ளரிக்காய்களையும் கொம்மட்டிக்காய்களையும் கீரைகளையும் வெண்காயங்களையும் வெள்ளை பூண்டுகளையும் நினைக்கிறோம். இப்பொழுது நம்முடைய உள்ளம் வாடி போகிறது. இந்த மன்னாவை தவிர நம்முடைய கண்களுக்கு முன்பாக வேறொன்றும் இல்லையே என்று சொன்னார்கள். அந்த மன்னா கொத்துமல்லி விதைய மாத்திரமும் அதன் நிறம் முத்து போலவும் இருந்தது.
ஜனங்கள் போய் அதை பொறுக்கிக் கொண்டு வந்து இயந்திரங்களில் அரைத்தாவது உரல்களில் இடித்தாவது பானைகளில் சமைப்பார்கள், அதை அப்பங்களுமாக சுடுவார்கள். அதன் ருசி புது ஒலிவ எண்ணெயின் ருசி போல் இருந்தது. பாருங்க, இங்க இந்த ஜனங்கள் என்ன செய்றாங்க அப்படின்னு சொன்னா, இந்த ஜனங்கள் எல்லோரும் கொடுக்க இறைச்சி எங்கே எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்கள் என்கிற மோசே சொல்றார். இந்த ஜனங்கள் இறைச்சியை கேட்கிறார்கள். அங்க வந்து கர்த்தர் பரலோகத்திலிருந்து மன்னாவை அவர்களுக்கு அருளி செய்கிறார். அது அவர்களுக்கு அற்பமாய் காணப்படுகிறது. இந்த மன்னாவின் நிமித்தம் அவர்கள் சலித்து போனார்கள். பரலோகத்தின் மன்னா சலித்து போனது. எந்த அடிமைத்தனத்திலிருந்து வந்தார்களோ அந்த அடிமைத்தனத்திலே அவர்கள் சாப்பிட்ட, அடிமையாக இருந்து சாப்பிட்ட கொம்மட்டி காய்களும் வெள்ளரி காய்களையும் அவர்கள் நினைக்க ஆரம்பித்து விட்டார்கள். அருமையான தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இச்சை எப்படியாய் அவர்களை தள்ளிற்று. இன்றைக்கு அற்பமான காரணங்கள் தேவனை தேடுவதிலே அநேகரை தள்ளி வைத்து கொண்டிருக்கிறது. பரலோகத்தின் மன்னா அவர்களுக்கு பிரியமாக இல்லை. பரலோகத்தின் தேவ சத்தம் அவர்களுக்கு பிரியமாக இல்லை. தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு பிரியமாக இல்லை. மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒரு வார்த்தையினாலும் பிழைப்பான் எழுதியிருக்கிறதே. இதோ ஆவியை உயிர்ப்பிக்கிறதும் ஆவியை பலப்படுத்துகிறதுமான கர்த்தருடைய வார்த்தையோடு அவர்கள் நிலைநிற்கவில்லை. ஜீவ மன்னாவை அவர்கள் புசிப்பதை பார்க்கிலும் அழிந்து போகிற இந்த பூமிக்குரிய காரியங்களுக்காக அவர்கள் விருப்பம் கொண்டவர்களாய் மாறினார்கள். 1 யோவான் 2வது அதிகாரம் வசனம் 15 17 வரைக்கும். உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தினால் உண்டானவைகள். உலகமும் அதன் நிச்சயம் ஒளிந்து போம், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனே என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். அப்ப இங்க கர்த்தர் வேதம் சொல்லுகிறதே, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளையும் என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதிருங்கள். இதுதான் இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில அவர்கள் அந்த மேன்மையான பரலோகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட மன்னாவை அவர்களால் ருசிக்க முடியவில்லை. இன்னைக்கு அநேக தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய வேதம் முக்கியமானதாய் மாறவில்லை. அதனால தான் அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை. அவர்கள் அந்த மன்னாவை புசித்ததினால 40 ஆண்டுகளும் அவருடைய சரீரம் புஷ்டியாக இருந்தது. காண்டா மிருகத்துக்கு பலன் அவர்களுக்கு இருந்தது. ஆனால் அவர்கள் அதை உணரவும் இல்லை, அதை கனப்படுத்தவும் இல்லை. இன்றைக்கு தேவனுடைய வார்த்தையை விட்டு வழி விலகுகிற பொல்லாத செய்கள் அநேகருடைய வாழ்க்கையில் ஏன் உண்டாகிறது? ஏன் தேவனை விட்டு வழி விலகுகிற காரியங்கள் உண்டாகிறது? பரலோகத்தின் மன்னாவை புசிப்பதற்கு அவர்களுக்கு விருப்பம் இல்லை. அவர்கள் இந்த பூமிக்குரியவைகளை வாஞ்சிக்கிறார்கள், பூமிக்குரியவைகளை தேடுகிறார்கள். இவைகள் இந்த உலகத்துக்குரியவைகளினால் தான் அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள். அது நிமித்தம் அவர்களுக்கு தேவனோடு சஞ்சரிக்க நேரம் இல்லை, தேவனுடைய சத்தத்தை கேட்க நேரம் இல்லை. பரலோகத்திலிருந்து பேசுகிறவருக்கு செவி கொடுக்க மாட்டோம் என்று விலகி போனார்கள். ஏனெனில் அந்த சத்தத்தை கேட்க அவர்களுக்கு பிரியமில்லை. அக்கனை நடுவிலிருந்து பேசின சத்தத்தை அவர்கள் கேட்க விரும்பவில்லை. ஆனால் அங்கே எகிப்தின் அடிமைத்தனத்திலே பார்வோனுடைய உபத்திரவங்களுக்கு முகம் கொடுக்க அவர்கள் விரும்பினார்கள். அங்கு இருக்கக்கூடிய அவனுடைய அந்த அதிகாரிகள் சித்திரவதை செய்த பொழுது அந்த சித்திரவதைகளை ஏற்றுக்கொண்டார்கள். அடிமையாய் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இந்த விடுதலை கொடுத்து தேவன் தம்முடைய வெளியேறப்பெற்ற மன்னாவை கொடுத்த பொழுதும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. தேவனுடைய நன்மையை அவர் கொடுத்த பொழுதும் ஞான கண்மலையின் தண்ணீரை புறப்பட பண்ணினார். அவர்கள் பகலிலே மேக ஸ்தம்பம், இரவிலே அக்கினி ஸ்தம்பம். வெயிலாகிலும் குளிராகிலும் உன்னை சேதப்படுத்துவதில் என்ற வார்த்தையின்படியே கர்த்தர் நடத்தினார். ஆனால் நன்றி மறந்தவர்களாயும் போனார்கள். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், பூர்வ நாட்களை நினைக்கிறேன், உமது கரத்தின் கிரியைகளை நான் தியானிக்கிறேன். அருமையான தேவ பிள்ளைகளே, கவனமுள்ளவர்களாக இருங்கள். உங்களுடைய ஆவியிலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் மாம்சத்தின்படி முடித்து விடாதபடி கவனமாயிருங்கள். ஆவியிலே ஆரம்பம் பண்ணின கலாத்திய திருச்சபை கடைசியிலே மாம்சத்திலே வந்து முடிக்க போனது. அதைத்தான் பவுல் எச்சரிக்கிறார். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை நீங்கள் எங்கே தொடங்கினீர்கள்? இன்றைக்கு எங்கே நின்று கொண்டிருக்கிறீர்கள்? ஒரு நல்ல அழைப்பு தான், எல்லாமே தெரியும் இஸ்ரவேல் மக்களுக்கு, ஆனால் மறந்து போனார்கள். தேவனுடைய கிரியைகளை மறந்து விடாதபடி ஜாக்கிரதையாயிருங்கள். கர்த்தர் நடத்தி வந்த பாதைகளை பாருங்கள். உங்களுடைய விசுவாசத்தை அழித்து போடும்படியாக அற்பமான காரணங்கள், கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை.
இந்த மூன்றும் ரொம்ப ஆபத்தானது. உங்களுடைய கண்களின் இச்சைகளில் கண்ணானது சர்ரத்தின் விளக்காக இருக்கிறது. இன்னைக்கு இந்த பூமியில் பார்க்கிற காரியங்களும், இன்னைக்கு உலக மனிதர்கள் எதை பின்பற்றுகிறார்களோ அதையே பின்பற்றி போகிற காரியங்கள். ஒரு தேவ பிள்ளை இந்த உலகத்தை பார்க்கிறதற்கும் ஒரு உலக மனிதன் இந்த உலகத்தை பார்க்கிறதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. ஒரு உலக மனிதன் இந்த உலகத்தை பார்க்கிறான், இதில் இருக்க நேர்த்தியானவைகளை பார்க்கிறான், இந்த உலகத்தின் எதையெல்லாம் நான் அனுபவிக்க வேண்டும் என்று அவன் எண்ணுகிறான். ஒரு தேவ மனிதன் இந்த உலகத்தை பார்க்கிற பொழுது அவன் இந்த உலகம் ஒரு நாள் நிச்சயமாய் அழிக்கப்படும், இந்த வானமும் பூமியும் அழிந்து போகும், கர்த்தருடைய வார்த்தை தான் நிலைநிற்கும் என்பதை உணர்ந்தவனாக இந்த உலகத்துக்கு பிரியமானவன் அவன் வாழ்வது இல்லை, இந்த உலகத்தின் நிச்சயின்படி அவன் வாழ்வது இல்லை. ஏனெனில் இது ஒரு நாள் அழிந்து போய்விடும் என்பதை அவன் அறிந்திருக்கிறதுனால அவன் பரலோக ராஜ்யத்திற்காக வாழ்கிறவனாய் இருக்கிறான். இன்றைக்கு நீங்கள் எப்படிப்பட்ட பார்வையுடையவர்களாய் காணப்படுகிறீர்கள்? நித்திய ஜீவனுக்காக உங்கள் வாழ்க்கை காணப்படுமானால் பரலோகத்தின் மன்னாவை புசிக்கிறவர்களாக இருப்பீர்கள். இஸ்ரவேல் மக்கள் பரலோகத்தின் மன்னாவை பரிகசித்தார்கள், பரலோகத்தின் மன்னாவை அற்பமாய் எண்ணினார்கள். இன்னொரு வேத வசனத்தில் அது தேனிட்ட பணிகாரத்துக்கு ஒப்பாய் இருந்தது, இது ஒலிவ எண்ணெயை போல் அது இருந்தது, அவ்வளவு நேர்த்தியான ஒரு உணவை கொடுத்தார், அவர்கள் அதை அற்பமாய் எண்ணினார்கள். இன்றைக்கு அருமையான தேவ ஜனமே, இன்னைக்கு அவருடைய மன்னாவாகிய வேதம் நம்ம கரங்களிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கவனமாக இருங்கள், வேதத்தை தியானிக்க நேரத்தை ஒதுக்குங்கள். நொறுக்கப்பட்ட வேலையிலும் நெருக்கப்பட்ட வேலையிலும் எரேமியா சொல்லுகிறான், உடைய வார்த்தை கிடைத்த பொழுது அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருந்தது. ஏன்னா உன்னுடைய வார்த்தை கிடைத்த பொழுது அதை உட்கொண்டேன் என்று சொல்லுகிறான். அது என் இருதயத்துக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமாயிருந்தது. இன்னைக்கு கர்த்தருடைய வேதம், பக்தன் சொல்லுகிறான், உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இராதிருந்தால் நான் துக்கத்தில் அழிந்து போயிருப்பேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? உடைய வேதம் என் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறதுனால என் துக்கம் என்னை அழிக்க முடியவில்லை, கர்த்தருடைய வார்த்தையையும் கர்த்தருடைய சத்தத்தையும் இயேசு நன்றாய் அறிந்திருந்ததினால்தான் அவரை எந்த துக்கமும் அவர் அதிக வியாகுலமும் மனவேதனையும் அடைந்தவராயிருந்தார். ஆனால் அதன் நடுவிலே அவர் தேவனை நோக்கி, பிதாவே என் சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி கெத்சமனையிலே ஜெபித்தார். ஆனால் துக்கம் சீசர்களை மேற்கொண்டதினால்தான். ஏனெனில் அவர்கள் உலகத்தின் காரியங்களை பார்த்தார்கள், இந்த உலகத்தின் ராஜ்யத்தை பார்த்தார்கள், அடுத்து இவர் இல்லாவிட்டால் நாம் என்ன செய்வோம் என்று சிந்தித்தார்கள். ஆகவே அவர்களால் தேவனுடைய காரியத்தை அறிந்து கொள்ள முடியவில்லை, பரலோகத்தின் காரியங்களை விளங்கிக் கொள்ள முடியவில்லை. துக்கத்தினாலே அவர்கள் தூங்கி போனார்கள், சோதனையிலே விழுந்து போனார்கள். சோதனைக்கு உட்படாதபடி விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்று எச்சரித்தும் அவர்கள் தேவனுடைய சத்தத்துக்கு செவி கொடுக்க முடியாதவர்களாக தோல்வி அடைந்து போனார்கள். இன்னைக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தருடைய வேதம் உங்களுக்கு மனமகிழ்ச்சியாக இருந்தால் அது நலமாக இருக்கும். கர்த்தருடைய மன்னாவை நம் கரங்களிலே கொடுத்திருக்கிறார், அதை அசட்டையாக எண்ணாதிருங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் அது ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறதுமாக இருக்கிறது. கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்ட தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று கர்த்தர் சொல்லி இருந்தோம். இன்றைக்கு அநேகருக்கு கர்த்தருடைய வார்த்தையோடு தேவன் பேசுகிற சத்தத்தை கேட்பதற்கு நேரமில்லை. அவர் உங்களோட பேசும்படி வாஞ்சையாய் தம்முடைய வார்த்தையை எழுதி கொடுத்திருக்கிறார். நீங்கள் எப்பொழுதெல்லாம் கர்த்தருடைய வேதத்தை தர அப்பொழுதெல்லாம் ஆவியானவர் உங்களோடு வந்து சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் வந்து உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்த விரும்புகிறார். இன்றைக்கு அதை பார்க்க முடியாததுனால தான், அதனுடைய மகத்துவத்தை உணர்ந்து கொள்ள முடியாததுனால தான் அந்த மன்னாவின் மேன்மை, தேவ தூதர்களின் உணவை மனிதன் சாப்பிட்டான் என்று வேதம் சொல்லுகிறது. அவ்வளோ பெரிய மேன்மை, அதை அவர்கள் அற்பமாய் எண்ணினார்கள். அதுதான் கர்த்தர் துக்கப்படுகிறார். என் வேதத்தின் மகத்துவங்களை அவர்களுக்கு எழுதி கொடுத்தேன், அவர்கள் அதை அந்நிய காரியமாக எண்ணினார்கள். இன்னைக்கு தேவனுடைய காரியம் அந்நியமாக எண்ணப்படுவதற்கு என்ன தெரியுமா? அவரை அறிகிற அறிவை ஜனங்கள் விரும்பவில்லை, அவர்கள் அறிவை வெறுத்தார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு தேவனை அறிகிற அறிவை விட்டு விலகச் செய்கிற காரியங்களை நீங்கள் சிந்தித்து கொண்டும் கேட்டுக்கொண்டும் பின்பற்றி கொண்டிருக்கிற கண்களின் இச்சை, மாம்சத்தின் இந்த உலகத்தை பார்த்து கொண்டே இருக்கிற பொழுது, இந்த உலகத்தை குறித்த காரியங்களும் இந்த உலகத்தின் அறிவையும் நாம் எடுத்துக்கொண்டு இந்த உலகத்தின் வெற்றிகளையும் உலகத்தின் ஜெயத்தையும் பார்த்து கொண்டிருக்கிற வரைக்கும் தேவன் என்ன சொல்லுகிறார், தேவன் இந்த உலகத்தை குறித்து என்ன செய்து கொண்டிருக்கிறார், அந்த உலகம் எப்படி, உலகம் வேதம் சொல்லுது, உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது, உலகமும் அதன் ஆசை இச்சைகளும் ஒளிந்து போகும். கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றைக்கும் பிழைப்பான். அவருடைய சித்தம் அவருடைய வார்த்தையில் தான் வெளிப்படுத்தப்படுகிறது. ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதலாவது பாவம் எங்கே தொடங்கினது என்று சொன்னால், அவர்கள் பொல்லாங்கானவைகளை இச்சித்தார்கள். ஏனெனில் தேவனுக்கு பிரியமானது இன்னது என்பதை அவர்கள் அறியவில்லை. ரோமர் 12:2 வாசியுங்கள். நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல்
தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். நீங்கள் மறுரூபம், பைபிள் சொல்லுது, இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இன்னைக்கு வேதம் இல்லாததினால்தான், கர்த்தருடைய சத்தத்தை கேட்காததினால்தான் அநேக ஜனங்கள் இன்றைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் என்று பெயர் பெற்ற அநேகரும் இந்த உலகத்துக்காக, உலகத்தின் பின்பதாக, இந்த உலகத்தின் வெற்றிகளுக்கு பின்பதாக ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். காலங்களை நிதானிக்க முடியவில்லை, காலங்களின் சூழ்நிலைகளை நிதானிக்க முடியவில்லை. ஏன் தேவன் தானியேலை, பிரியமான புருஷனாகிய தானியேலே, நீ வேண்டிக் கொள்ளப்பட தொடங்கின பொழுதே கட்டளை பிறந்து என்று சொன்னார். ஏனெனில் அவன் தனக்காக நிற்கவில்லை, தன்னுடைய ஜனங்களுக்காக திறப்பிலே நின்றான். அவன் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தான். 9வது அதிகாரத்திலே, தானியேல் 9வது அதிகாரத்திலே அவன் எரேமியா தீர்க்கதரிசியுடைய புஸ்தகத்தை வாசித்த பொழுது, இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்புக்கு 70 வருஷம் செல்லும், அது முடிவதற்கென்று அறிந்து கொண்ட பொழுது அவன் திறப்பிலே நிற்க ஆரம்பித்தான். அந்த ஜனங்களுடைய பிரதிநிதியாய் நின்று அவருடைய பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபித்தான். இவைகள்தான் அவனை தேவனுக்கு பிரியமானவனாய் மாற்றினது. அதுதான் அவனை தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் நிலைநிறுத்தின. இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தேவன் அழைத்த அந்த அழைப்பின் ஓட்டத்தில் பொல்லாங்கானவைகளை இச்சித்து அவர்கள் விழுந்து போனார்கள். இன்றைக்கு நாம் பொல்லாங்கானவைகளை இச்சித்து விழுந்து போகாதபடி கவனமாக இருப்போம். உங்கள் இச்சைகளை நிறைவேற்ற வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறதுனால தானே நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். இன்றைக்கு உங்களுடைய விண்ணப்பங்கள் எவைகளினால் நிரம்பி இருக்கிறது என்று யோசித்து பாருங்கள். உங்கள் ஜெபங்கள் தேவ சமூகத்தில் பிரியமானதாக இருக்கிறதா என்று யோசித்து பாருங்கள். நீங்கள் வேதம் அதனால தான் அழகாக வேதம் சொல்லுகிறது, என் நாமத்தினால எதை கேட்டால் அதை செய்வேன்னு சொன்ன அதே வேதம் தான் சொல்லுகிறது. எதையாயில அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் தான் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருக்கிறோம். அவர் செவி கொடுக்கிறார் என்பதை அறிந்திருந்தோமானால் தான் நாம் அவரிடத்தில் கேட்டவைகளை பெற்றுக்கொண்டோம் என்று அறிய முடியும். ஆக வேற தேவ பிள்ளைகளே, ஜெபங்கள் பதிலளிக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிற நீங்கள், இதோ உங்களுக்கு வருகிற இந்த சோதனையின் நாட்களிலே நீங்கள் பின்வாங்கி போகாதபடி, சோதனையின் நாட்களில் இஸ்ரவேல் ஜனங்கள் பின்வாங்கினார்கள். அவருடைய இருதயம் மறுபடியும் எகிப்துக்கு திரும்பினது. நாங்கள் ஒரு தலைவனை ஏற்படுத்துவோம், மறுபடியும் எகிப்துக்கு திரும்புவோம், மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் அந்த பொல்லாத வாழ்க்கை, மறுபடியும் தேவனுக்கு பிரியமற்ற அந்த வாழ்க்கை. விலையேறப்பெற்ற தேவனுடைய மகிமையை கொச்சைப்படுத்தினார்கள். தேவன் அவருடைய சத்துருக்களுக்கு எதிராக நடத்தின யுத்தத்தை மறந்து போனார்கள். தேவன் அந்த ஜனங்களை செங்கடலை 2ஆய் பிளந்து அது நடுவில் அழைத்து கொண்டு வந்ததை மறந்து போனார்கள். மன்னாவை கொடுத்ததை மறந்து போனார்கள். கண்மலைகளை பிளந்து தண்ணீரை கொடுத்ததை மறந்து போனார்கள். பகலிலே வெயிலும் இரவிலே நிலவிலும், இரவிலே அவர்கள் குளிரும் அவர்களை சேதப்படுத்தாதபடி மேக ஸ்தம்பத்தையும் அக்னி ஸ்தம்பத்தையும் கொண்டு வந்ததை மறந்து போனார்கள். அது நிமித்தம்தான் தேவன் அவர்களிடத்தில் பிரியமாய் இருக்கவில்லை. அவர்கள் வழியிலே அழிந்தார்கள். அதனால வேதம் சொல்கிறது, குமாரன் இதோ கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றியது, நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படியாக வேதம் சொல்ல, நீங்கள் வழியிலே, குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்தினுடைய கோபம் பற்றி எரியும். இஸ்ரவேல் மக்களுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவாகி அந்த கண்மலையின் தண்ணீரை குடித்த அந்த ஜனங்கள் அவரை கோபப்படுத்தினார்கள். அது நிமித்தம் நான் அவர்களுக்கு முன்பதாக நான் செல்லுவது இல்லை என்று சொன்னார். அவர்கள் அவர் பிரியமாக இருக்கவில்லை. அவர்களை விசாரிக்கிற நாளிலே கர்த்தர் அவர்களை அழித்து போட்டார். அவர்கள் எல்லோரையும் கர்த்தர் ஒன்றாய்த்தான் கொடுத்தார். எல்லாருக்கும் ஒண்ணுதான் ரட்சிப்பு, எல்லாருக்கும் ஃப்ரீ தான். ஆனால் இந்த வனாந்தரத்தில் கடந்து போய் பரலோகத்தில் என்ட்ரி ஆகிறது யோசுவாவும் காலேபும் மாத்திரம்தான் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். இன்றைக்கு உங்களுடைய பிரயாணங்களிலே நீங்கள் கடந்து செல்கிற இந்த பாதையில் பொல்லாங்கானவைகளை இச்சித்து, தேவனுக்கு பிரியமற்றவைகளை இச்சித்து தேவனுடைய மேன்மையான பரலோகத்தை இழந்து போகாதபடி கவனமாக இருங்கள். ஜீவனத்தின் பெருமைகளுக்கு இடம் கொடுத்து விடாதீர்கள். தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வெற்றிகள், நன்மைகள், மேன்மைகளை கொண்டு தேவனை மகிமைப்படுத்துங்கள். அது உங்களுடைய கிரீடங்களாய் மாறிவிடாதபடி கவனமாயிருங்கள். உங்களுக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற ஆவிக்குரிய கிருபைகள், தாளந்துகள் உங்களை பெருமைப்படுத்துவதற்கல்ல, அது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்கு, அது தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்கு என்பதை மறந்து விடாதீர்கள். ஆவிக்குரிய பெருமைகள் அநேகரை விழத்தள்ளி விட்டு கொண்டிருக்கிறது. ஆவிக்குரிய பெருமைகள் இன்றைக்கு அநேகருக்குள்ளாய் கீழ்ப்படியாமைக்குள்ளாய் கொண்டு போய் கொண்டிருக்கிறது. கவனமுள்ளவர்களாக இருங்க. ஜீவனத்தின் பெருமை,
இந்த பூமிக்குரிய பெருமை கடைசியில் நம்மை விளத்தல் பெருமையுள்ளவர்களுக்கு கடைசியில் தேவன் எதிர்த்துத்தான் நிற்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. இருதய சிந்தையில் அகந்தையுள்ளவர்களை கர்த்தர் தாழ்த்துகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. மனமேட்டுமையுள்ளவன் எவனும் கர்த்தருக்கு அருவருப்பானவன் என்று வேதம் சொல்லுகிறது. கையோட கை கோர்த்தாலும் அவன் தண்டனைக்கு தப்பான். அகந்தையினால் மாத்திரமே வாது பிறக்கும் என்று வேதம் சொல்லுது. எங்கெல்லாம் பிரச்சனை உருவாகுது தெரியுமா? அகந்தனா பெருமையுடைய இன்னொரு வார்த்தை. அகந்தனா ரொம்ப ரொம்ப திமிரா நடந்து கொள்வதுக்கு பார்த்தா அகந்த. இவைகளாம் நம்மகிட்ட இருக்கக்கூடாது. நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும்? தீத்து 3வது அதிகாரம் முதல் 3 வசனத்தை வாசிங்க. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகல விதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாய் இருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது, நாம் செய்த நீதியின் கிரியைகளின் நிமித்தம் அவர் நம்மை இரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜன்ம முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்குதலினாலும் நம்மை ரட்சித்தார். இங்க நம்முடைய கிரியைகளினால நம்ம அந்த ரட்சிப்பை பெறல. ஒருவர் மேன்மை பாராட்டும்படி இது கிரியைகளினால் உண்டானதில்லை. இது தேவனுடைய ஈவு, இலவசம், அதோடைய கிருபை. அப்ப இந்த விலையேறப்பெற்ற இந்த ரட்சிப்பை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, நாம் எப்படி இருந்தோமா? நம் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழிதப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கு அடிமைப்பட்டவர்களும் துர்க்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாயிருந்தோம். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலிருந்து நாம் தேவனுக்கு சத்துருக்களாக இருந்தோம் என்று வேதம் சொல்லுகிறது. இப்படிப்பட்ட நிலையிலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். கர்த்தர் நம்மை மீட்டு எடுத்தார். ஆகவே அதனால தான் வேதம் சொல்லுகிறது, இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் கவலையற்றிருப்போமானால் வரும் கோபத்துக்கு எப்படி தப்பித்துக் கொள்வோம்? அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்கள் கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்கள். எப்படிப்பட்ட உளையான சேற்றிலிருந்து தேவன் உங்களை தூக்கி எடுத்தார். தேவனுடைய ரட்சிப்பை அசட்டையாய் எண்ணாதிருங்கள். வேதம் சொல்லுகிறது, அதிக பயத்தோடும் நடுக்கத்தோடும் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுங்கள். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அருமையான தேவ இஸ்ரவேல் ஜனங்கள் நிற்கவில்லை, அந்த வனாந்திரத்தை முடிக்கவில்லை. செங்கடலை கடந்த அநேகர் யோர்தானை கடக்கவில்லை. ஏனெனில் செங்கடலை கடந்தால் வனாந்திரம், செங்கடலை கடந்து முன்னேறி சென்று யோர்தானை கடக்க வேண்டும். யோர்தானை கடந்தால்தான் கானான். ஆனால் அநேகர் யோர்தான் அண்டை வரவே இல்லை, வழியிலேயே மடிந்து போனார்கள். அவருடைய வாழ்க்கை முடிந்து போனதுக்கு காரணம் என்ன? தங்களுடைய வாழ்க்கை எதை தேவன் எதற்காக அழைத்து கொண்டு வந்தார்? கீழ்ப்படிந்து துரைத்தன உனக்கு எதிரான உனக்கு மேல் இருக்கிற அதிகாரங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து இருக்க வேண்டும். சகலவித நற்கரிசி ஆயத்தமாய் இருக்க வேண்டும். தூசியாமலும் சண்டை பண்ணாமலும் கவனமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். பொறுமையுள்ளவர்களாக எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு என்று எழுதுகிறார். ஒரு நாட்கள் நாம் அப்படி எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம். இன்றைக்கு கர்த்தர் நம்மை மீட்டு கொண்டார். அந்த உணர்வு அவர்களுக்கு இல்லாததினால மறுபடியும் அவர்கள் இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினார்கள். அப்படி இருதயத்தில் எகிப்துக்கு திரும்பினவர்கள் தங்களுடைய பழைய பாவ வாழ்க்கைக்கு நேராய் திரும்பினார்கள். கடைசியிலே அவர்கள் வனாந்தரத்திலே அழிக்கப்பட்டு போனார்கள். இது நிமித்தம்தான் அவர்கள் தேவனுடைய விலையேறப்பெற்ற அழைப்பை இழந்தார்கள். வாசிங்க 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 7வது வசனம். ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி அவர்களில் சிலர் விக்கிரக ஆராதனைக்காரர் ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள். அடுத்து, ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கபடி அவர்கள் அதிகமான பேர்கள் என்ன சொல்ற விக்கிரக ஆராதனைக்கு புசிப்பும் குடிப்பும். ரோமர் 14:17 வாசிங்க. தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாய் இருக்கிறது. ஆமென். வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல. இஸ்ரவேல் ஜனங்கள்
புசிப்பும் குடிப்பும் ஆடம்பரமான வாழ்க்கையிலே அவர்கள் உட்கார்ந்து விட்டார்கள். என்ன நடந்துச்சு? அவர்கள் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை அனுபவிக்கவில்லை. அவர்களுடைய சந்தோஷம் வேறு விதமாய் போனது. வேதம் சொல்லுகிறது, மோசேயை கொடுத்த அநித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோட பாடுகளை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டார். அதனாலதான் வேதம் சொல்லுகிறது, உங்களை சுற்றி அறிகிற அக்னியை குறித்து ஏதோ புதுமை என்று திகையாமல் அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் சந்தோஷம் படுங்கள். தேவ பிள்ளையுடைய சந்தோஷம் பாடுகளின் நடுவிலே உண்டு. அவன் பாடுகளின் மத்தியிலும் சந்தோஷப்படுகிறான். நான் உபத்திரவப்பட்டது நல்லது, அதனால் நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன் என்று அவன் தேவனை மகிமைப்படுத்துகிறான். பாடுகளிலும் ஒரு தேவ பிள்ளையால் சந்தோஷமாக இருக்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுடைய சந்தோஷத்தை அனுபவிப்பதற்கு பதிலாக அவர்கள் உலகத்தின் இச்சையின் சந்தோஷங்களுக்கு நேராய் திரும்பினார்கள், களியாட்டுகளுக்கு நேராய் திரும்பினார்கள். வாசியங்கள் யாத்திராகமம் 32வது அதிகாரம் வசனம் 1-6 வரைக்கும். மோசே மலையிலிருந்து இறங்கி வர தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபோது அவர்கள் ஆரோனிடத்தில் கூட்டம் கூடி அவனை நோக்கி, எகிப்து தேசத்திலிருந்து எங்களை அழைத்து கொண்டு வந்த அந்த மோசேக்கு என்ன சம்பவித்ததோ அறியோம். ஆதலால் நீர் எழுந்து எங்களுக்கு முன் செல்லும் தெய்வங்களை எங்களுக்காக உண்டு பண்ணும் என்றார்கள். அதற்கு ஆரோன், உங்கள் மனைவிகள் குமாரர் குமாரத்திகளுடைய காதுகளில் இருக்கிற பொன் அணிகளை கழற்றி என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். ஜனங்கள் எல்லாரும் தங்கள் காதுகளில் இருந்த பொன் அணிகளை கழற்றி ஆரோனிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவர்கள் கையிலிருந்து அவன் அந்த பொன்னை வாங்கி சிற்ப கருவியினால் கருப்பிடித்து ஒரு கன்றுக்குட்டியை வார்ப்பித்தான். அப்பொழுது அவர்கள், இஸ்ரவேலரே, உங்களை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து கொண்டு வந்த உங்கள் தெய்வங்கள் இவைகளே என்றார்கள். ஆரோன் அதை பார்த்து அதற்கு முன்பாக ஒரு பலிபீடத்தை கட்டி நாளைக்கு கர்த்தருக்கு பண்டிகை என்று கூறினான். மறுநாள் அவர்கள் அதிகாலையில் எழுந்து சர்வாங்க தகன பலிகளை இட்டு சமாதான பலிகளை செலுத்தினார்கள். பின்பு ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் என்ன செய்தார்கள்? புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்து விளையாட எழுந்தார்கள். இதன் நிமித்தம் தான் தேவனுடைய கோபம் இறங்கினது. தேவனுடைய கோபம் அவர்கள் மேல் புறப்பட்டது. அது நிமித்தம் அங்கு ஒரு சங்காரம் உண்டானது. அப்போ அந்த பாவத்தின் நிமித்தம் அங்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் அழிக்கப்பட்டார்கள். எதனால் நடந்துச்சு? இங்கே வேதம் சொல்லுகிறது, மோசே மலையிலிருந்து இறங்க தாமதிக்கிறதை ஜனங்கள் கண்டபொழுது. இன்னைக்கு அநேக ஜனங்கள் தேவனை விட்டு வழி விலகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? தேவனுடைய வேலைக்காக அவர்கள் காத்திருக்க விருப்பவில்லை. தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி தேவன் தமது வாக்கு தத்தத்தை எல்லாம் கொடுத்து தாமதமாக இருக்கிறதில்லை. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று நீடிய பொறுமையுள்ளவராக இருக்கிறார். மனம் திரும்புதலின் இருதயம். இப்போ அவர்கள் இருதயத்தில் என்ன இருக்குங்கிறத கர்த்தர் கொண்டு வந்துட்டார். மோசே மேலே ஏறி தேவனோடு பேசி கொண்டிருக்கிறார். மோசே இடத்துல கர்த்தர் பிரமாணங்களை கொடுத்து கொண்டிருக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் போன மோசேக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. இப்போ நாம் என்ன செய்யணும்? கீழே இருந்து நாம் இனிமேல் மோசே இல்லை, அதனால மோசேக்கு சொன்ன தேவனும் தேவையில்லை. அடுத்து என்ன பண்ணி விட்டார்கள்? தங்கள் இஷ்டத்துக்கு அடுத்து ஒரு கன்றுக்குட்டியை செய்து வணங்கி விட்டார்கள். இன்றைக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, தங்கள் இருதயத்திலே அவர்கள் மறுபடியும் எகிப்தின் தெய்வங்களுக்கு நேராய் திரும்பினார்கள். எந்த மாடுகள் எல்லாம், கன்றுகள் எல்லாம், ஆட்டுக்குட்டிகள் எல்லாம், அவர்களுடைய எல்லா கால்நடைகளின் மேலே கர்த்தர் கல்மலையை பெய்ய பண்ணினார். ஏனெனில் எகிப்தியர்கள் அவர்கள் ஆடுகளையும் மாடுகளையும் வணங்குகிறவர்களாய் காணப்பட்டார். அப்போ கர்த்தர் நியாய தீர்ப்பை கொடுத்தார். இங்கு மறுபடியும் என்ன செய்தார்? தேவன் அந்த எகிப்தியர்களிடத்திலிருந்து கொள்ளையிட்டு அவர்கள் கரங்களிலே கர்த்தர் வெள்ளியையும், அவர்கள் வெள்ளியோடும் பொன்னோடும் புறப்பட்டார்கள். அவர்கள் கேட்கிற பொழுது எகிப்தியர்கள் அப்படியே அவருடைய பொன்னையும் வெள்ளியையும் கொடுத்தார்கள். தேவன் அப்படி அவருடைய இருதயங்களை திருப்பி இருந்தார். ஆனால் கடைசியில் அந்த பொன்னை கொண்டு வந்து உருக்கி அங்கு ஒரு கன்றுக்குட்டியை செய்து தான் எங்களை நடத்தி வந்த தெய்வம் என்றார்கள். அதன் முன்பதாக அவர்கள் புசித்து குடித்து அவர்கள் அசுத்தமாய் அவர்கள் அங்கு காரியங்களை செய்து கொண்டிருந்தார்கள். ஆகவே தேவன் அந்த அருவருப்பை பார்த்து நிமித்தம் தேவனுடைய கோபம் அங்கு இறங்கினது. இது எதை காண்பிக்கிறது? கொலோசியர் 3வது அதிகாரம் 5வது வசனம். கொலோசியர் 3:5. ஆகையால் விபசாரம், அசுத்தம், மோகம், துரு இச்சை, விக்கிரக ஆராதனையான பொருளாசை ஆகிய இவைகளை பூமியில் உண்டு பண்ணுகிற உங்கள் அவயவங்களை அழித்து போடுங்கள். விபச்சாரம், அசுத்தம், மோகம், துர் இச்சை, பொருளாசை இவைகளை என்ன செய்யுங்க? உண்டு பண்ணுகிற உங்கள் சரீரங்களை அவயங்களை அழித்து போடுங்கள். எபேசியர் 5:5 வாசிங்க. இதோடைய விளைவு எப்படி இருக்கும்? எபேசியர் 5:5. விபச்சாரக்காரனாவது, அசுத்தனாவது, விக்கிரக ஆராதனைக்காரனாகிய பொருளாசைக்காரனாவது தேவனுடைய ராஜ்யமாகிய கிறிஸ்துவின் ராஜ்யத்திலே சுதந்திரம் அடைவதில்லை என்று அறிந்திருக்கிறீர்களே. கர்த்தர் சொல்றாரு, நீங்க என்ன செய்ய மாட்டீங்க? விக்கிரக ஆராதனை பொருளாசைக்காரர்கள்.
தேவனுடைய ராஜ்யத்தில் சுதந்திரம் அடைவது இல்லை. இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஏன் அவர்கள் சுதந்திரத்தை அடையவில்லை? தேவனுடைய வாக்குத்தத்தமான சுதந்திரமான தேசத்தை ஏன் அடையவில்லை? அவர்கள் விக்கிரக ஆராதனைக்காரர்களாய் மாறி போனார்கள். அவர்கள் ஜீவனுள்ள தேவனை மறந்து போனார்கள். அக்கினி நடுவிலிருந்து பேசின தேவனுடைய சத்தத்தைக்கு அவர்கள் செவி கொடுக்காதபடி அவர்கள் மறந்து போனார்கள். தேவனுடைய மகிமையை கண்ணார கண்டும் அவரை மறந்து போனார்கள். ஒன்றுக்கும் உதவாத, கண்களிலிருந்தும் காணாது, காதுகளிலிருந்தும் கேளாத, வாய்களிலிருந்தும் முகராது, மூக்கிலிருந்தும் முகராது, நாவிலிருந்தும் பேசாத ஒரு கன்றுக்குட்டியை செய்து வைத்து அதை தங்கள் கடவுள் என்று அவர்கள் ஆராதித்த பொழுது தேவனுடைய கோபம் பற்றி எறிந்தது. என் மகிமையை வேறொருவனுக்கு என் துதிய விக்கிரகங்களுக்கும் கொடேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை அநேகருக்கு இதைத்தான் செய்து கொண்டிருக்கிறது. அவர்கள் தங்கள் வேலையை தெய்வம் என்று எண்ணுகிறார்கள். அவர்கள் தங்களுடைய சொந்த படிப்புகளை தெய்வம் என்று எண்ணுகிறார்கள். தங்களுடைய வாழ்க்கையின் காரியங்களை தெய்வம் என்று எண்ணுகிறார்கள். தேவனை தெய்வம் என்று எண்ணவில்லை. தேவனுக்கு கொடுக்க வேண்டிய கனம் எங்கே? வேலைக்காரன் தன் எஜமானையும், குமாரன் தன் பிதாவையும் கனம் எண்ணுகிறார்களே, நான் எஜமானால் என் கனம் எங்கே? நான் பிதாவானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே என்று சேனைகளின் கர்த்தர் கேட்கிறார். இல்லை, தேவனுக்கு பயப்படுகிற பயம் இன்றைக்கு இல்லாமல் போன காரணத்தினால தான் தேவனுக்கு காத்திருக்க முடியல. மோசே வர தாமதிக்கிறது, ஆனால் காத்திருக்க முடியவில்லை. ஆபகுக் 2வது அதிகாரம் 3வது வசனம். குறித்த காலத்துக்கு தரிசனம் இன்னும் வைக்கப்பட்டிருக்கிறது, முடிவிலே அது விளங்கும். அது பொய் சொல்லாது. அது தாமதித்தாலும் அதற்கு காத்திரு. அது நிச்சயமாய் வரும். அது தாமதிப்பதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, உங்களை வழி விலக பண்ணுகிறதிலே, வனாந்திரத்திலே உங்களுக்கு சோறு உண்டாக்க பண்ணுகிறதிலே சாத்தான் செய்கிற ஒரு பெரிய தந்திரம் என்னவென்றால், தேவனுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் எதிர்பார்த்த வேலையிலே நடக்கவில்லை என்கிற பொழுது உங்கள் ஜெபங்களை நிறுத்த வைப்பதும், உங்கள் தேவனுக்கு பக்தியுள்ள வாழ்க்கையை நிறுத்த வைப்பது ஒரு கூட்டம். இதே ஜபக்குழுவிலே ஒரு நாட்களில் அக்னியாய் பற்றி எறிந்த ஒரு கூட்டம் இன்றைக்கு அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் நீங்கள் இருப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்கள் எதிர்பார்த்த பதில்களை தேவன் தரவில்லை என்று சொல்லி தேவனுடைய வேலைக்காக காத்திருப்பதிலே நீங்கள் சோர்ந்து போய் நீங்கள் பின்மாற்றத்தில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். இதோ சாத்தான் உங்களை விழுங்கும்படியாக அவன் கெச்சிக்கிற சிங்கம் போல தீவிரித்து புறப்பட்டு வருகிறான். வேரையும் கொப்பையும் இல்லாதபடி முற்றிலுமாய் அழித்து விடாதபடிக்கு நீங்கள் இந்த நிலையிலிருந்து விழுந்தோம் என்பதை உணர்ந்து மனம் திரும்பினால் அது நலமாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. முடிவில் அவருடைய நாள் வரும். காலங்களை வேலைகளை அறிகிறது உங்களுக்கு அடுத்தது அல்ல. தேவன் சொன்னதை செய்கிறவர். தேவன் தாம் சொன்னபடியே செய்தருளினார். தேவன் தாம் உரைத்தபடியே அவர் செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் குறித்த காலத்தில் ஆபிரகாமுக்கு சாராள் ஈசாக்கை பெற்றாள் என்று வேதம் சொல்லுகிறது. தேவன் சொன்னதை செய்கிறவர். சோதனையின் நாட்களிலே வனாந்திரத்தில் வந்துவிட்டால் சோதனை வராது என்றல்ல, ஆனால் சோதனையின் நடுவிலே உங்களை மீட்கிற கர்த்தர் இருக்கிறார். சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை அவரை உண்டாக்குவார். ஆனால் அவரை நோக்கி பார்க்க காத்திருக்க அவர்களுக்கு ஆயத்தம் இல்லை. மோசைக்காக காத்திருக்க முடியவில்லை. தேவனுடைய மனிதனுக்காக காத்திருக்க முடியவில்லை. தேவன் அடுத்த தங்களை நடத்த முடியவர்கள் காத்திருக்கவில்லை. தங்கள் சொந்த வழிகளை தெரிந்து கொண்டார்கள். மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழி உண்டு, அதன் முடிவோ மரண வழிகள் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. கடைசியிலே அவருடைய சொந்த வழிகளின் நிமித்தம் அவர்கள் மரணத்தின் பாதையிலே காலெடுத்து வைத்தார்கள். தேவன் அது நிமித்தம் அவர்கள் அநேகரை அழித்து போட்டார். இன்றைக்கு பொருளாசை என்னும் விக்கிரக ஆராதனை இன்னைக்கு அநேகரை பற்றி பிடித்து தேவனுக்கு நேரத்தை கொடுக்க முடியவில்லை. இந்த உலகத்தின் காரியங்களிலே, உலகத்தின் வெற்றிகளிலே மகிழ்ந்து களி கூறுகிறார்கள். அதிலே தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். எனக்கு தேவன் கொடுத்தார், தேவன் கொடுத்தார். சந்தோஷம்தான். தேவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீர்கள்? தேவன் அதெல்லாம் கொடுத்தார். தேவனுக்கு நீங்கள் என்ன கொடுத்தீங்க? தேவனுக்கு நீங்கள் கொடுத்ததுக்கு சொல்கிறதுக்கு ஏதாவது இருக்கா? அப்படி இல்லைன்னு சொன்னால் பொருளாசையை குறித்து எச்சரிக்கையாக இருங்கள்னு சொல்லி கர்த்தர் ஒரு ஓமையை சொன்னார். ஒரு மனுஷன் நிலம் நன்றாய் விளைந்தது. அவன் சொன்னான், நான் என்ன செய்வேன்? என் களஞ்சியத்தை இடித்து அதை பெரிதாய் கட்டி இவைகளெல்லாம் சேர்த்து வைப்பேன். அதன் பின்பதாக அவன் தன்னை பார்த்து சொன்னான், என் ஆத்துமாவை நீ புசித்து குடித்து சந்தோஷமாயிரு. உனக்காக அநேக வருஷங்களுக்கு பொருள்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் சொன்னார் அவனை பார்த்து, மூடனே, இன்று ராத்திரி உன் ஜீவன் உன்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளப்படும். அப்பொழுது இவைகள் எல்லாம் யாருடையதாகும்? மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினாலும் அவனுக்கு லாபம் என்ன? இஸ்ரவேல் மக்கள் கடைசியில் இந்த உலகத்தின் களியாட்டுகளிலே சிக்கினவர்களாக, இச்சையினாலும் இன்பத்தினாலும் நிறைந்தவர்களாக, அவர்கள் பாவத்திலே தீவிரமாக இறங்கினவர்களாக, பாவத்தை விரும்பி செய்யக்கூடியவர்களாய் மாறினார்கள். விக்கிரக ஆராதனைக்காரனாய் மாறினார்கள். கடைசியில் தேவனுடைய விலையேறப்பெற்ற அழைப்பை இழந்தார்கள். அவர்கள் மரித்து போனார்கள். அவர்கள் தேவன் வாக்கு பண்ணின கானானை அடையவில்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் கவனித்து பாருங்கள். சோதனைகள் எல்லா பிள்ளைகளுக்கும் உண்டு. சோதனை இல்லாத ஒரு கிறிஸ்தவ ஜீவியம் இருப்பதில்லை. சோதனை எல்லாருக்கும் இருக்குது.
சோதனை நம்மை உடைப்பதற்கல்ல, சோதனைகள் நம்மை உருவாக்குவதற்காக. சோதனை நம்ம அழித்து போட அல்ல, நம்மை நித்திய ஜீவனுக்கு அழைத்து செல்லும்படியாக. இயேசுவும் சோதிக்கப்பட்டார், நாமும் சோதிக்கப்படுவோம். சோதனையின் பாதையிலே, அந்த வனாந்தரத்தின் பாதையிலே நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, நம்முடைய குணாதிசயங்கள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது, ஆவியின் கனிகள் நம்மில் பெருகி இருக்கிறதா, ஆவியின் கனிகள் அழிந்து போனதா? இந்த நாட்களிலே ஆவியிலே அனல் கொண்டவர்களாய் காணப்படுகிறோமா, ஆவியிலே நாம் ஆவியை அவித்து போட்டவர்களாய் காணப்படுகிறோமா? இன்றைக்கு நம்மை நிதானிப்போமானால் நாம் நியாய தீர்ப்புக்கு தப்பிக்கொள்ளுவோம். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், மனுஷருக்கு நடுகிற ஒரே சோதனை தான் உங்களுக்கு, ஆனால் அதன் நடுவிலே உங்களை நடத்த உண்மையுள்ள தேவன் ஒருவர் உண்டு. ஆகவே கவனமுள்ளவர்களாக இருந்து வீணானவைகளை, பொல்லாங்கானவைகளை இச்சித்து உங்கள் அழைப்பை இழந்து போகாதபடி, வீணான விக்கிரக ஆராதனையின் காரியங்களிலே தேவனுக்கு காத்திருக்க கூடாதபடிக்கு, கடைசியிலே கர்த்தரை விட்டு பின்வாங்கி தங்கள் சொந்த வழிகளிலே போய் மாம்சமும் மனசும் விரும்பினவர்களை செய்து கோபாக்கினின் பிள்ளைகளாய் மாறி போனவர்களைப் போல நாம் மாறி போய்விடாதபடிக்கு நம்முடைய அழைப்பை காத்துக்கொள்வோம். கர்த்தர் அந்த வார்த்தைகளை கொண்டு உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.